ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் 2 வகையான புட்டு செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி கொழா புட்டு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத மாவாக தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பு போல் நான் தண்ணியில், நார்மல் பச்சை தண்ணியில் தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்ட மாதிரி தெளித்து கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவுலேயும் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு விட்டு நான் எடுத்துருக்கிறேன். மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போது இந்த மாவில் 1/2 கப்பு போல் நான் சர்க்கரை சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் புட்டு. அதே 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 5 போல் ஏலக்காவையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே கலந்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருவோம். நமக்கு புட்டு மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் புட்டு செய்கிறதுக்கு புட்டு குழா தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எல்லா கடைகள்லையுமே, பாத்திர கடைகள்லையும் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நார்மலாக இட்லி தட்டில் போட்டு கூட அவிச்சு எடுக்கலாம், நல்லாவே இருக்கும். இதில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம நெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு லேயருக்கு நான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இதுலேயும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் இல்லையா மாவுலையும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும், பார்க்க அழகாக இருக்கும். இதில் பாதி போல் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துப்போம். மறுபடியுமே இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல், மறுபடியுமே பாதி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல். இப்போ இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு மூடி விட்டுட்டு இந்த மாதிரி சொம்பு கொடுத்துருக்காங்க. அதில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா ஒரு 7 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ அது இருக்கட்டும். இப்போ நான் அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதே போல் 1/2 கப் தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் உப்பை கலந்து எடுத்திருக்கேன். இதுவும் அதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா அங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரியாக வரும் மாவு. பாருங்கள், எல்லா தண்ணியும் சேர்த்து நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாவுக்கும் இப்போ இருக்க மாவுக்கும் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இதுலேயுமே நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயிலையும் ஏலக்காய் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நான் வெல்லம் தான் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தெல்லாம் பொடி பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு எனக்கு இப்படி தான் இருக்குது. அதே போலயே இதையுமே மாவச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ புட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு, வாசனையாக இருக்குது. நல்லா வேகும்போதே இதை இப்படி பின்னாடி இருக்க பிளேட்டை ஒரு குச்சி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை இப்படி தள்ளி விட்டோம்னா சூப்பராக நமக்கு புட்டு வந்துடும். நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதே போலயே ராகி புட்டியும் வெளியே எடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு தினம் ஏதாவது ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஒரு நாளைக்கு செய்து கொடுப்போம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 புட்டுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட வேணாம். நம்ம அதுலேயே தேங்காய் துருவல், சர்க்கரை, வெல்லம் எல்லாம் கலந்து தான் செஞ்சுருக்கோம். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னா அதை கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த புட்டோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.